Welcome back to my channel. I am Professor Sasikla Santosh from Shakti Institute. Today I am going to teach you about phrase. What is meant by phrase? Phrase is a group of words which gives sense but not complete sense. Okay? It doesn't have subject or predicate. That is called a phrase. Today we are going to learn about that. Shall we discuss about that? Phrase. A group of words which make sense but not complete sense is called phrase. Phrase என்ன? Phrase நாலஞ்சு வார்த்தைகள் சேர்ந்து மீனிங் கொடுக்கும். ஒரு மீனிங் கொடுக்கும், ஆனால் ஃபுல்லாக மீனிங் கொடுக்காது. பாதி புரியும், பாதி புரியக்கூடாது. அதை தான் நம்ம ஃப்ரேஸ் பண்ணுவோம். இஸ் கால்டு ஃப்ரேஸ். இட் ஹாஸ் நோ சப்ஜெக்ட் ஆர் ப்ரெடிகேட். அதுக்கு சப்ஜெக்டும் இல்லை, ப்ரெடிகேட்டும் இல்லை. சப்ஜெக்ட்னா தலையும் இல்லை, பின்னாடி வாலும் இல்லை. நடுவில் ஒரு துண்டு, ஒரு சென்டென்ஸில் ஒரு துண்டை கட் பண்ணி எடுத்தோம்னா அதுதான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் த சேக் ஆஃப். ஃபார் த சேக் ஆஃப்னா என்ன? உனக்காக, எனக்காக என்ன செஞ்ச? வந்தியா போனியா? ஏதாவது ஒன்று சொல்லணும். ஐ கேம் ஃபார் த சேக் ஆஃப் யூ, அதெல்லாம் உனக்காக வந்தேன்னு அர்த்தம். அது சொல்லாமல் வெறும் ஃபார் த சேக் ஆஃப்னா பாதி புரியுது, பாதி புரியல. இன் சர்ச் ஆஃப், ஐ வெண்ட் இன் சர்ச் ஆஃப் பப்பி, நான் நாய்க்குட்டியை தேடிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் நான் தேடிக்கிட்டே போனேன்னா எதை தேடுறோன்னு தெரியல. டு லுக் ஆஃப்டர், ஐ வாண்ட் டு லுக் ஆஃப்டர் மை பேபி, நான் என் குழந்தைய பார்த்துக்கணுன்னா ஒரு மீனிங் இருக்குது. டு லுக் ஆஃப்டர் மட்டும் சொன்னால் மீனிங் இல்லை. ஏன்னா முன்னாடியும் எதுவும் இல்லை, பின்னாடியும் எதுவும் இல்லை. டு புட் ஆஃப், நான் ஊதி அணைக்க போகிறேன், எதுன்னு சொல்லலை. கேண்டிலையா விளக்கையா எதை ஊதி அணைக்க போகிறேன்னு சொல்லலை. டு புட் ஆஃப் ஆனால் ஊதி அணைக்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். கம் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா சீக்கிரம் வா. கோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா சீக்கிரம் போ. ரெண்டுமே சொல்லாமல் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்னு சொன்னால் நமக்கு பாதி தான் புரியுது, ஃபுல்லாக புரியல. பிசைட்ஸ் த லேக், கார் இஸ் பிசைட்ஸ் த லேக், கேர்ள் இஸ் பிசைட்ஸ் த லேக். அப்படின்னா கார் வந்து லேக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா கேர்ள் வந்து லேக்கு பக்கத்தில் நிற்கிறான்னு அர்த்தம். ரெண்டுமே சொல்லாமல் பிசைட்ஸ் த லேக்னா லேக்கு பக்கத்தில், அது மட்டும் புரியுது, ஆனால் என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல், வேன் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல், வேன் வந்து எங்கள் ஸ்கூல் முன்னாடி நிற்கிது. டேடி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல், டேடி வந்து ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இப்படி ஏதாவது சொன்னால் நம்மளுக்கு புரியும். வெறும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கூல்னால் எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடின்னா பாதி புரியுது, பாதி புரியல. அதனால தான் அது ஃப்ரேஸ். த டாப் ஆஃப் த மவுண்டன், மங்கி இஸ் ஆன் த டாப் ஆஃப் த மவுண்டன்னா மங்கி வந்து மலை மேலே இருக்குதுன்னு அர்த்தம். பாய்ஸ் ஆன் டாப் ஆஃப் த மவுண்டன்னா பையன் மேலே இருக்கான்னு அர்த்தம். ரெண்டுமே சொல்லாமல் த டாப் ஆஃப் த மவுண்டன் மட்டும் சொன்னால் என்ன அர்த்தம்? மலை மேலேன்னு புரியுது, என்ன இருக்குன்னு புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மார்னிங். கம் இந்த மார்னிங், காலையில் வா. கோ இந்த மார்னிங், காலையில் போ. ரெண்டுமே சொல்லாமல் இந்த மார்னிங் காலையில் மட்டும் சொன்னோன்னா என்ன புரியுது உங்களுக்கு? பாதி புரியுது, காலையிலன்னு புரியுது, வர சொன்னாங்களா போக சொன்னாங்களான்னு புரியல, இல்லைங்களா? அதுதான் வந்து நம்ம ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ note down everything clearly, read it nicely and try to speak in English fluently. Thank you.